ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான சிகப்பு அவல் புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், அப்புறம் ஸ்நாக்ஸாக கூட ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கப் அளவுக்கு சிகப்பு அவல் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் திக்கான அவல் தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கலாம். வாசனை வர அளவுக்கு இந்த சிகப்பு அவலை நல்லா வறுத்துக்கோங்க. அவல் வாஷ் பண்ணிவிட்டு சேர்க்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. தூசியை மட்டும் எடுத்துகிட்டு அதே அப்படியே கூட சேர்த்து இந்த மாதிரி வறுத்துக்கலாம். இது நல்லா ஆறுனதும் இது ஒரு மிக்ஸி பவுலுக்கு மாற்றி நல்லா பொடியாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாக பொடிக்க முடியாது. நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரவை மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை நல்லா கொஞ்சம் ஃபைனாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம நார்மலாக புட்டு மாவு மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம புட்டு மாவுக்கு நார்மலாக பச்சை தண்ணி யூஸ் பண்ணி பண்ணுவோம். இதுக்கு கொஞ்சம் வாமான வாட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் கை பொறுக்கிற சூடு அளவுக்கு தண்ணி சேர்த்து நார்மலாக நம்ம புட்டு மாவு மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிடிச்சி பார்த்தா புட்டு மாவு கரெக்டாக இருக்குது. இப்போ உதுத்து விட்டால் அதே மாதிரி நல்லா இருக்கணும். இதுதான் கரெக்டான அளவு. இப்போ இதை அப்படியே 10 நிமிஷம் அப்படியே இந்த மாவை அப்படியே வச்சிடலாம். இப்போ பாருங்கள், புட்டு மாவு கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் இட்லி துணிக்கு பதிலாக நான் வாழை இலை போட்டிருக்கேன். அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புட்டு மாவை சேர்த்துக்கலாம். இதை மூடி வச்சு ஒரு 6லேருந்து 8 நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம். ஒரு 8 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பாருங்க நல்லா புட்டு வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் சின்ன சின்ன கட்டிகள் இருக்க மாதிரி தெரியும். நீங்கள் கையால் கூட உடச்சி விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் ஒரு பல்ஸ் மோடில் கூட போட்டு எடுத்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் பூ, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நாட்டு சர்க்கரை வேணால் ஒயிட் சுகர் பிடிக்கும் அப்படின்னா ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு அருமையான டேஸ்ட்டில் சிகப்பு அவல் புட்டு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார்